எண் 13 அன்ஷிகா ஆர், யூகேஜி A7. வணக்கம் வணக்கம். நான் பேச வந்த தலைப்பு எனக்கு பிடிச்ச நபர் பாரதியார். சுப்பிரமணி பாரதி கவிஞர், எழுத்தாளர், இராசிரியர், விடுதலை போராட்ட வீரர் ஆவார். இவரை பாரதியார் என்றும் மகாகவி என்றும் அழைக்கின்றனர். பாரதியார் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தார். பாரதியார் அவங்கள் முண்டாசு கவிஞர் என்று தமிழர்கள் செல்லமாக அழைப்பார்கள். பாரதியார் அவங்கள் நிறைய கவிஞரை நன்காக தந்திக்கிறார். அவற்றுள் முக்கியமாக பார்ப்பது பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, கோயில் பாட்டு மற்றும் பல உள்ளன. அவற்றுள் நன்காக எழுதப்பட்ட பாப்பா பாட்டு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. அது என்னவென்றால், ஓடி வையாது பாப்பா, நீ வந்திருக்கிறாரு பாப்பா, கூடி வையாது பாப்பா, ஒரு குழந்தைய வையாதே பாப்பா என்று கருத்துள்ள பாட்டை நமக்கு தந்துள்ளார். அதில் எனக்கு மிகவும் முக்கியமாக வரிகள் என்னவென்றால், காலை எரிஞ்சோடு பருப்பு, பின்பு கறிவு கொடுத்து நல்லா பார்த்து, மாலை முழு வையாத்து, இன்று வழக்கப்படுத்தி கொள்ள பாப்பா என்று பாரதியார் தமிழ் கவிதையரும் உரைநடையிலும் சிறப்பான புலமை கொண்டு நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக தமிழ் நலன், இந்தியா விடுதலை, பெண் விடுதலை, சாதி மறுப்பு குறித்தும் கவிதைகள் எழுதுகிறார். எனவே இந்தியாவிலேயே முறையாக தமிழ்நாடு அரசால் நாட்டுரிமை ஆக்கப்பட்ட விழுக்கியம் பாரதியார் உடைய தமிழை நூறு ஆகும். ராமையின் முழுமிலை தமிழ் மொழியப்போ இந்தியாவிற்கு காணும் கூடியுள்ளார். எனவே திருக்குறளை எழுதிய திருவள்ளுவருக்கு பிறகு அறியப்பட்ட கவிஞராக பாரதியார் விளங்குவதால் எனக்கு மிகவும் பிடிச்ச நபராக பாரதியார் இருக்கிறார். நன்றி, வணக்கம்.